சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். நம்பிக்கையுடன் இரு. மாறாதது எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனபாரங்களும் சீக்கிரத்தில் அந்த கற்பூரம் போல் கரைந்துவிடும். நீ என்னுடைய கோவிலில் ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் என்னுடைய கோவிலுக்கு எவ்வளவு ஒரு மங்களகரமான ஒரு வெளிச்சத்தை தருகிறதோ, அதுபோல் உன் வாழ்க்கையில் நான் சீக்கிரத்தில் மங்களகரமான வெளிச்சத்தை உருவாக்குவேன். நல்லதையே கேளுங்கள், நல்லதையே காணுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள். அப்போதுதான் கடவுளின் அருள் கிடைக்கும். உன்னை மாற்றுவதற்காக உன்னிடம் நான் வரவில்லை, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன். நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று உனக்கு இப்பொழுது தெரியாதோ, தெரியத்தான் போகிறது. என்னுடைய அருமை புரியும். எந்த நொடி என்னுடைய எங்களுக்கு வந்த நான் பல விஷயங்களை பார்த்து விட்டேன். ஆனால் இனி உங்களைத்தான் நம்பி வந்திருக்கின்றேன். பலரோ உங்களை நம்புகிறார்கள். நானும் அதுபோல் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை நம்பப் போகிறேன் என்று சொன்னாய். அந்த நொடி நான் உன்னுடைய வார்த்தையில் மயங்கினேன். உன்னுடைய எதிர்காலத்தை தன்னுடைய எதிர்காலமாக பார்த்தேன். சீக்கிரமாக நான் எப்படி பேரும் புகழும் நல்ல நல்ல விதத்தில் இருக்கின்றேனோ, அதுபோலவே மனிதனாக இருக்கும் உன்னையையும் நான் வசதியுடன் நல்ல பேரும் புகழுடன் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாமலும் உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன். சிறு விஷயங்களுக்கு கதறாதே. உன்னுடைய பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்து மாறப்போகிறது. சீக்கிரமாகவே இந்த மாற்றத்தை பார்க்க தயாராக இரு. சந்தோஷமாக இரு. நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன் கூடவே உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாயா? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? நீ என்னை முழுமனதாக நம்பு, பொறுமையாக காத்திரு. உனது எந்த துன்பமும் நெருங்காத உன்னுடைய துன்பங்களை அடியுடன் எடுத்து விடுவேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. எனக்கு மரியாதையை கொடு. நான் ஏதோ சொல்கிறேன், ஏதோ செய்வேன் என்று ஒரு எண்ணத்தை உன் மனதுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். என்னையும் மதிக்க கற்றுக்கொள். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் உன்னிடம் வெளிப்படையாக பேச முடியாது. நடக்கப் போவதையும் அது எந்த முறையில் நடத்தி வைப்பேன் என்பதையும் தான் உன்னிடம் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த தேதி, இந்த கிழமை, இந்த நேரம் என்பதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் உனக்கானது நான் சொல்லிவிட்டேன் என்றால் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி உன்னிடம் வந்து சேரும். எப்படி உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று ஒன்று இருந்தால் அந்த கெட்டது நல்லது உனக்கு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருகிறதோ, அதுபோல் நல்லதுதான் நடக்கப் போகிறது. நான் சொன்னால் ஏன் நம்ப மாட்டேங்கிறாய்? நிச்சயமாக நான் சொன்னால் அதை செய்வேன். உன்னிடமிருந்து அனைத்து கெட்ட விஷயங்களையும் அகற்றிவிட்டு நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளையும், நல்ல சந்தோஷமான ஒளிமயமான எதிர்காலங்களையும் உன்னிடம் சீக்கிரமாகவே உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் செலுத்துவேன். நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் இரு. உன்னுடைய ஏக்கங்கள் சீக்கிரத்தில் காணாமல் போய் உன்னுடைய இஷ்டமான சந்தோஷமான வாழ்க்கை உருவாகும். சீக்கிரமாகவே உன்னுடைய புது வாழ்க்கையானது துவங்க ஆரம்பிக்கும். நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷமுடனும் வாழ ஆரம்பிக்கப் போகின்றாய். அதற்கு நானே பொறுப்பாக போகின்றேன். உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்து தருகின்றேன். எல்லாம் இழந்த பின்பும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனை வெற்றிக்கு தகுதியானவன். அவனே வெற்றிக்கு தகுதியானவன். யார் என்னை நம்புகிறார்களோ அவர்களுடன் நான் இருக்கின்றேன். அவர்கள்தான் கீழே சாய்ந்து விடுவார்கள். ஆனால் அதனால் மற்றவர்களை பேசுவதையோ மற்றவர்கள் செய்யும் காரியத்தையோ நினைத்து கவலைப்படாதே. தைரியமாக இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.